இன்னைக்கும் அன்பு கூட வந்து வெளிய போயிருந்தோம். ஸோ அவங்க வொர்க்குக்காக வந்து ஜொஹூர்ல மூவாருக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் கூடவே கிளம்பிட்டோம். ஸோ என்எஸ்கேல தான் வந்து இன்னைக்கு ஜாமா இறக்க வந்திருந்தாங்களா, ஸோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி பார்க்கு, கீழ வந்து குட்டியா ஒரு ரிவர் மாரி இருந்துச்சு. ஸோ அங்க தான் வந்து போனோம். போயிட்டு காலைலயே வந்து சீக்கிரமா கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகும்போதே செம்ம மழை. ஸோ அங்க போகும்போது ஓரளவு மழை இல்ல. அதனால அங்க கொஞ்ச நேரம் ஜொஹானாவையும் விளையாட வச்சுட்டு, ஸோ வந்து நாங்க கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீன கடைக்கு தான் போனோம். கரெக்ட்டா நாங்க சாப்பிட வரோம், செம்ம மழை. அப்பதான் ஒண்ணு யோசிச்சேன். இப்ப வந்து ஜொஹானாக்கு வந்து 1 1/2 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா இப்பவே அவ வந்து ஃபோக்ல வந்து சாப்பிடுறா. அவளோட ஏஜ்ல நமக்கெல்லாம் ஃபோக்னா என்னன்னே தெரியாது. ஒரு சடன் ஏஜ்க்கு அப்புறம் தான் ஓகே இது ஃபோக் அப்டின்னே நம்மளுக்குலாம் தெரியும். ஆனா அவங்கலாம் வந்து இப்பவே அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதுவும் இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் சொல்லவே தேவையில்ல. டெக்னாலஜி வைஸாவும் சரி, மத்ததுலயும் சரி அவங்க வந்து ரொம்பவே வந்து முன்னாடி இருக்காங்க. ஜஸ்ட் இத வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படியே இப்பலாம் வந்து அவ இண்டிவிஜுவலா சாப்பிடணும்னு தான் வந்து ஆசைப்படுறா. நானுமே வந்து விட்டுறது. ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. ஸோ உன்னால எவ்வளோ முடியுதோ அதில நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பி ஒரு 11:30க்குலாம் வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லா மழை தான். மழையில டிராவல் பண்றது யார் யாருக்கு பிடிக்கும்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.